ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு இன்னொரு ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று, ஸ்வீட் பொட்டேட்டோ சூப். இந்த சூப்பில் உங்களுக்கு தேவையான காய்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே இப்போ பீன்ஸு, ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கார்னும் சேர்த்து தான் இந்த சூப்பை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் நிறைய அளவாக இருக்கும், மீதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் சேர்க்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மஞ்சள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு காயாக அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த சக்கரவள்ளி கிழங்க பொடியாக ஷ்ரெட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப தடியாக ஷ்ரெட் பண்ணால் கடித்து சாப்பிட நம்மளுக்கு அன்ஈஸியாக இருக்கும், அதனால். அதுக்கப்புறம் இந்த கார்ன் கொஞ்சம் 50 கிராம் தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் வாய்வு தன்மை கொண்டது, அதனால் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது ருசியாகவும் நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சூப்புக்கு அந்த தக்காளி கொஞ்சம் புளிப்பு தன்மை கொடுத்து ருசியாகவும் இருக்கும், அதனால தான் சேர்த்துக்கிறேன். தக்காளி விருப்பப்படாதவங்க சேர்க்காமல் விட்டுறலாம். 1 டீஸ்பூன் உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த சூப் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கூட நிறைய காய் இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் காலையில் ஒரு இட்லியோ தோசையோ சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த சூப்பை நல்லா காய்களோடு சேர்த்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மி, ஸோ சுகரெல்லாம் ஏற்றாது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதை மார்னிங்கும் நீங்கள் சாப்பிடலாம், இல்லைன்னா ஈவினிங் கூட டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த சூப்பை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்கள் ஃபாஸ்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது, ஏன்னா அதில் கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, எல்லா வகையான விட்டமின்ஸும் மினரல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ ஜாஸ்தி, அதனால் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதிக்கும் போது நம்ம ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும். எல்லா காயும் சூப்பராக வெந்துடும். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம இந்த சூப்பை ரெடி பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திருக்கேன், நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த சூப்புக்கு நம்ம திக்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கரைச்சி சேர்க்கலாம். யூஸ்வலாக ஹோட்டல்ஸ்லலாம் அந்த மாதிரி தானே சூப் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே சேர்த்து சூப்பை நல்லா டேஸ்டியாக கொடுக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி இப்போ அந்த சூப்பில் சேர்த்துடலாம். இதை இப்போ நம்ம சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோன்னா இந்த சூப்பு கொஞ்சம் திக்காய் வந்துடும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட. சக்கரவள்ளி கிழங்குல நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சில ரெசிபீஸ் இந்த வாரம் போட போகிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் கேட்டிருக்கேன், இன்னோவேட்டிவாக சில ரெசிபீஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பாருங்கள். இப்போ உப்பு இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் நான் இப்போ சேர்க்குறேன். அதுக்கப்புறமா நாம் சர்வ் பண்ணும்போது அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ப அவங்க மிளகுத்தூள், உப்புத்தூள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ இதில் மிளகுத்தூள் சேர்க்கலை, ஆனால் நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த சூப் ரெடி ஆயிடுச்சுங்க.
ஹாட்டாக நம்ம சர்வ் பண்ணோன்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். ஹெல்த்தியான இந்த சூப்பை நீங்களும் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த சுவையான ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு வெஜிடபிள் சூப் ரொம்ப யம்மியானது, வயிறு ஃபில்லிங்கானது, எல்லா வயதினருக்கும் ரொம்ப ஏற்றது. பாருங்கள், இப்போ மிளகும் உப்பு நான் சேர்த்துட்டேன். இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையும் மின்ட் லீவ்ஸும் கொடுத்து சர்வ் பண்ணிடலாம். சுவையான சக்கரவள்ளி கிழங்கு சூப் ரெடி. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.